இந்தியன் 2 செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ செகண்ட் சிங்கிள் ஃபர்னிச்சர் டேமேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்துச்சு இந்தியன் 2 செகண்ட் சிங்கிள். ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ஒரு மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. சரி ஓகே, அனிருத் ஒரு மீட்டர் பிடிச்சிட்டாரு, அது ஒரு பயங்கரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன். ஆனா செகண்ட் சிங்கிள் வந்து ஒரு மாதிரி டிஸப்பாயிண்டட். எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. விக்னேஷ் சிவனுக்கு கொடுக்க வேண்டிய டியூனை வந்து எனக்கு தெரிஞ்சு சங்கருக்கு கொடுத்துட்டாரா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. சீரியஸா ஆக்சுவலா எனக்கு பாட்டு ஓகே, அதுக்கு ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல வரல. ஆனா ஓகே, நல்லா இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒரு மாதிரி அந்த ஒரு அந்த பாராசம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா ஒரு விஷயம் பண்ணுச்சுல, ஒரு மாதிரி ரொம்ப பயங்கர ஒரு கனெக்ஷன். வாவ், அந்த ட்ராக் வந்து பாட்டுல இல்ல. நான் சொல்றேன் ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் நான் இந்தியன் ஃபர்ஸ்ட் சிங்கிள்ல சாரி சொல்லியிருப்பேன். இப்போ இந்த சிங்கிள நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஆனா இப்போ இந்தியன் ஒன்றுக்கு ஒரு கண்டிப்பா வேல்யூ இருக்கு சாங்ஸ்க்கு. அப்படி இருக்கும்போது இந்த சாங்கை ஈஸியா ஸ்கிப் பண்ணிடுவான். அதுல வந்து சில விஷயம் வந்து சில விஷயம் இம்ப்ரெசிவா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு போக போக பிடிக்கலாம் பாட்டு. இந்த மாதிரி பாட்டெல்லாம் பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. விக்னேஷ் சிவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு டியூனை சங்கர் டைம்லாம் வாங்கி போயிட்டாரா அப்படின்னு தான் எனக்கு ஒரு ஃபீலா இருக்கு. ஸோ இப்போ நம்ம சாங் வரலாம். இந்த சாங் வந்து மாரா சாங் டீகோடிங் அப்படின்னு கூட வச்சுங்க. ஆனா இந்த குட்டிக்கு சர்ப்ரைஸான ஒரு நிறைய விஷயம்லாம் இருக்கு. ஸோ அதை தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாங் கிட்ட முன்னாடி சாங்கோட சிச்சுவேஷன் நான் சொல்ல. சிச்சுவேஷனே எனக்கு தெரிஞ்சு எதிரன் படத்துல இருந்து ஒரு சிச்சுவேஷனை தூக்கி அப்படியே வந்து இங்க சொல்லுறான்னு நினைக்கிறேன் சங்கர். ஆமா, எதிரன் படத்துல என்ன ஆகும்னா, ரஜினி வந்து லேப்லயே இருப்பாரு, நம்ம வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். அப்போ வந்து வாங்க நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்றது, லாஸ்டா ஒரு பிரேக்கப் மீட்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். சோ அப்படின்னு அது பிரேக்கப்பா அப்படின்னு தெரியல. ஆனா 2 பேருமே ஒரு மாதிரி சண்டை போட்டு மீட் பண்றாங்க. அந்த மாதிரி சண்டை போடுறதுக்காக மீட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு சாங் ரெடி பண்றாரு. அவங்க எப்படி அதுலயே பேசி ஒன்னாயிடாங்க. அதுலயும் ரோபோ படத்துலயும் அப்படிதான் இருக்கும். எந்திரன் அந்த படத்துல அப்படிதான் இருக்கும். சண்டை போற மாதிரி வருவாங்க, அப்புறம் ஒன்னா சேர்ந்துருவாங்க. அவங்க வந்து ரஜினி ஆக்சுவலா இங்க வந்து சித்தார்த் ரகுல் பிரீத் சிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சோ இதுதான் சாங் சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷனே ஒரு மாதிரி அனிருத்துக்கு ஃப்ரெஷ். ஏன்னா அனிருத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறா லவ் வருது, அதுதான் மேக்சிமம் லவ் சாங் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த அனிருத் சிச்சுவேஷன் எல்லாம் ரொம்ப புதுசா, சிச்சுவேஷன் ரொம்ப புதுசா இருக்கும்போது ஏன் இப்படி பண்ணாருன்னு தெரியல. எனக்கு டியூனா இம்ப்ரெசிவாவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த சாங்கோட இன்னொரு நான் சொன்னேன்னா, இது சங்கர் சாங்காவும் இல்லை, அனிருத் சாங்காவும் இல்லை. இல்லை எப்படி ஒருவேளை 2 மீட்டரும் நான் செட் பண்றேன்னு ஒரு பாட்டை பண்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அதுவும் பெஸ்டா பண்ணிட்டா ஒரு அளவுக்கு ஓகே தாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலா அனிருத் லவ் சாங்க்கு ஒரு வேல்யூ நம்ம காப்பி கேட்டதுன்னு சொல்றதுதான் செகண்ட். ஏன்னா சாங்ல ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வர, அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. இங்க வந்து ஒரு பிரம்மாண்டம் இருக்கு. சங்கரோட ஒரு சின்ன லவ் சாங்லயே பிரம்மாண்டம் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல அதுவும் இல்ல, ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கு பாட்டு. சாங்கோட ஜானரா பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி கர்நாடிக் வெஸ்டர்ன் சாங் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. டியூனா வந்து கர்நாடிக் சாங் மாதிரி இருக்கு. ஆனா அந்த பிரசன்ட் பண்றது வந்து வெஸ்டர்னா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சோ அப்படின்ற போது லிரிக்கா பார்த்தா தாமரை, எனக்கு தாமரை லிரிக் அனிருத் காம்பினேஷன் ஒண்ணு என் மைண்ட் வந்து நாட்டு நொடிதான்ல வந்து நான் பகல் இரவு நீ குளிர் நிலவு அப்படின்னு சொல்லிட்டு நீயும் நானும் சொல்லிட்டு ஒரு பாட்டு. நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே. சோ அந்த பாட்டோட எக்ஸ்பெக்டேஷன் தான் இது. ஓ சூப்பர், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல் அப்படின்றதால ஐயோ பயங்கரமா இருக்கும் போறையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். லிரிக்கா ஓகே, யூஸ்வலா தாமரை என்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப யூஸ்வலா ஒரு விஷயம் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இருக்கு. ஆனா சிலது வந்து இன்னோவேட்டிவா இருக்கு. அதுதான் அந்த லிரிக்கை மட்டும் நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து மாறா அப்படின்னு சொல்லிட்டு சாங்கோட டைட்டில். அதுல வந்து நீ இன்றி நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்வலான ஒரு போயிட் தான். நீ இன்றி நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாங் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகும் போது அதுக்கப்புறம் அப்படியே அடுத்த லைனா சூப்பரா இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் இன்னோவேட்டிவா இருந்துச்சு. அது வந்து நீலோர்க்கும் நீரில் இல்லை ஏன் காற்றினால் எல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீலோர்க்கும் நீரில் இல்லை ஏன் தாண்டினா இது ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அதுக்கடுத்தது இது ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அது எது இருந்துச்சுன்னா, இப்போ சண்டை போட 2 பேர் வருவாங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சுன்னா போதும், நம்ம 2 பேர் சேர்ந்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பொய்டிக்கா சொல்ற மாதிரி இருந்துச்சு. அது வந்து என்னன்னா, தடுக்கி வீழ வேண்டும் என்று கூட ஆசை உண்டுதான், தடுக்கினால் தாண்டி கொண்டு தூக்கி செல்ல வேண்டும் என்றுதான் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கி நீ வீழ வேண்டும் என்று கூட இது ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும் நான் தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அடுத்தது இந்த லிங்க்கும் ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அது வந்து என்னன்னா, குளிரிதே வெயில் குமுறுதே குயில்
உதிருதே குயில் ஏனோ அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மாதிரி சூப்பரா அந்த வெளி குயில் அதெல்லாம் ஒரு மாதிரி பயங்கரமா இருந்துச்சு. ஸோ அது வந்து தாமரை டச் தான், லிரிசிஸ்ட் தாமரை டச். அதுக்கப்புறம் பாட்டு ஒரு மாதிரி ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு இடத்த வந்து சேருது. அந்த இடம் வந்து இதுதான். இது வந்து ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அது வந்து என்னன்னா, மாறா மனமிரண்டும் தானாய் சேர்ந்தது என்ன, தீரா தவிப்புகளும் தானாய் தீர்ந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா இருந்துச்சு. நம்ம லவ்வாலே அந்த விஷயம் நம்மளோட ப்ராப்ளம் வந்து தானாவே சேர்ந்துருச்சு அப்படின்றது ஒரு மாதிரி பயங்கர பொய்டிக்கா சொன்னாங்க தாமரை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு சாங்ல கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆன விஷயம் இதுதான். மற்றபடி சாங் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஓகே பாஸ் பண்ணிட்டேன் அந்த மாதிரி தான். பாஸ் பண்ணிட்டேன்னா ஒரு நார்மல் சாங்கா பாஸ் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அந்த சங்கர் சாங் இந்தியன் 2ஓட சாங்கா அந்த வைப் எனக்கு வரல. பாரா ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி நம்ம அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆனா மாறா ஒரு மாதிரி மனசுலயே ஒரு மாதிரி கஷ்டத்தை ஏற்படுத்திருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உண்மையிலேயே அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எப்படி அந்த இந்தியன் 2 அப்படிங்கும் போது நம்மளுக்கு அந்த ஆல்பம் வந்து ஸ்கிப் பண்ணவே தோணாதான். இந்த சாங் ஈஸியா ஸ்கிப் பண்ணிடுவோம். இன்கேஸ் மியூசிக் லவர்ஸுக்கு இந்த சாங் உங்களுக்கு பிடிக்கலாம். அதுவும் வந்து நம்ம கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருந்தா ஒரு வேலை நம்மளுக்கு பிடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஜோன்ல தான் இருக்கு. ஸோ ஜெனரல் ஆடியன்ஸ் எப்படின்னு தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது சாங்ல வந்து இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவா பட்ட ஒரு விஷயம் வந்து சினிமோட்டோகிராஃபி வேற லெவலில் இருந்துச்சு. ஆக்சுவலா பயங்கரமா இருந்துச்சு சினிமோட்டோகிராஃபி. ஏன்னா பாரா சேனல்ல எந்த கிளிப்பும் எந்த ஃபுட்டேஜும் எந்த கிளிப்ஸும் காட்டல. ஸோ இதுல காமிச்சிருக்காங்க ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு சினிமோட்டோகிராஃபி. ரவிவர்மன் எனக்கு தெரிஞ்சு சினிமோட்டோகிராஃபியா வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே கண்ணுல பொத்தி வச்சிருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு சினிமோட்டோகிராஃபி. அது பயங்கரம். ஏன்னா அது வந்து ஒரு நார்மல் காஃபி ஷாப் சீன் தான். அதுவே ஒரு மாதிரி இம்ப்ரெசிவா இருந்துச்சு. ஃப்ரேமிங் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி இந்தியன் 2ல பயங்கரமா இருக்கும் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அது ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா சித்தார்த் ரொம்ப அழகா இருந்தாரு அந்த ஃப்ரேமிங்ல எல்லாத்துலயுமே. ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி சூப்பரா இருந்துச்சு. இந்தியன் 2ன்னும் போது அதோட இந்தியன் 1ஓட எக்ஸ்பெக்டேஷன் இப்போ நம்ம என்னதான் சொல்லிடலாம், சும்மா சொல்லலாம். நீங்க அதோட இதை எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, இதை வந்து தனியா பாருங்க அப்படின்னு. ஏன்னா இந்தியனுக்கு பேர் இப்போ நீங்க இந்தியன் 2 நீங்க எடுக்கிறீங்கன்னா அது பேர் போன விஷயம் இந்தியன் 1 தான். அந்த இந்தியன் 1ல வந்து ஒண்ணு மட்டும் வெறும் படம் மட்டுங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஓகேவா? அங்க வந்து சாங் பிஜிஎம் அப்படிலாம் பார்த்து தான் இப்ப வரைக்குமே நம்ம வைப் பண்ண ஒரு விஷயம் தான். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன் வரும் தான். நீங்க படமா, கதையா, ஸ்கிரீன் பிளேவா, எடிட்டிங்கா, ஃப்ரேமிங்கா, மியூசிக்கா எல்லாமே நோட் பண்ற ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு மாதிரி டிஸ்அப்பாயிண்டடா தான் இருக்கு. ஏன்னா நான் மறுபடியும் சொல்லி ஏன்னா மறுபடியும் சொல்றேன், இந்த பாட்டை கேட்டுட்டு நானும் பிழை பாட்டோ நீயும் நானும் பாட்டோ போய் கேட்டு பாருங்க. ஒரே மாதிரி அதே மாதிரி தான் இருக்கும் பாட்டு இதுவும் அப்படின்ற பட்சத்துல ஒரு மாதிரி சார். அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி சொன்னா அதுக்கப்புறம் உள்ள வந்து சில அது வந்து சித்தார்த்த வந்து லிப்ஸ்டிக்கை வந்து கிஃப்டா பண்றாங்க. அவங்க வந்து அது வாயில நல்லா தடவிட்டு அவங்க ஒரு கிஸ் தராங்க. அதுக்கப்புறம் மூஞ்சில் இது பண்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் ஒரு சீனா வச்சிருக்கேன். ஏன்னா அவர் எந்திரத்துல நிறைய விஷயம் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலா இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஒரு சீன் வரும்போது நீ கொடுத்த பொருள்லாம் கொடு, நான் கொடுத்த பொருள்லாம் கொடுக்குறேன் அப்படின் போது நான் உங்க கொடுத்த கிசை திருப்பி கொடு அப்படின்ற மாதிரி அப்பவே ஒரு மாதிரி இன்னொரு பண்ணதான் சங்கரியா இப்போ இந்த மாதிரி பண்றாரு அப்படின்ற மாதிரி தெரியல. ஸோ நானும் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த சிங்கிளாவது ஒரு மாதிரி நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் டிசப்பாயிண்டடா தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.